திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதீபதையே அரர மகாதேவா. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதை தேசிகனின் பணிவான வணக்கம். தினமும் நாம் திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் திருமந்திரத்தில் நாம் ஒரு இரு பாடல்களை கவனிப்போம். திருச்சிற்றம்பலம். ஒன்றும் இரண்டும் இளதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகாரம் நீங்கிய நின்று பராபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே. அதாவது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, மூலவர் நமக்கு திருமுடர் என்ன அருள்கிறாருன்னா பாருங்க. ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டல்லாது இரண்டும் ஒன்றாக கலந்திருப்பதை உணர்ந்து, அப்படின்னா எப்படி உணர்றது? ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டல்லாது அப்படின்னா, நமது ஆன்மா என்பது ஒரு உடல். அந்த உடலில் சரிபாதி ஆதிபராசக்தியும் சிவபெருமானும் இருக்கிறார்கள். இதைத்தான் ஒன்றாகவும் இரண்டாகவும் இரண்டல்லாது இரண்டும் ஒன்றாக கலந்திருப்பதை உணர்ந்து அம்முடிவிலே நிலையாக நின்று சமய பேதங்களை விட்டு நீங்கி அன்னை பராசக்தியின் மீது கொண்ட பக்தியில் திளைத்து நின்று அன்னை பராசக்தியின் திருவடி பேற்றை அடைந்து அதன் மூலம் சிவனிடம் சென்று சிவமாகும் தன்மை பெறுதலே சித்தாந்த தத்துவ சாதனையாகுங்கிறார். அதாவது இப்பாடலில் சமய நிராகாரம் நீங்கியே நின்று அப்படின்னு ஒரு வரி கொடுத்திருக்கிறாரு மூலர். அது என்னன்னா, திருமூலர் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பிற சமயத்தவர்களை நிந்தனை செய்யக்கூடாதுங்கிறார். எப்படி? சமய நிராகாரம் நீங்கியே நின்று அப்படிங்கிறார். இதுல என்னன்னா, அதாவது நமது சமயத்திலே சிவபெருமான் பரம்பொருள் என்று கூறுகிறோம். அதே போல பிற சமயத்தவர்கள் அவர்கள் வெவ்வேறு பெயர்களை வைத்து இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் மூலமாக இருப்பது ஏகன் அநேகன். ஏகன் என்றால் ஒருவன் தான் இவ்வுலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவன். அவனே அநேக பெயர்களை கொண்டு இருக்கிறான். ஆதலால் பிற சமயத்தவர்களை நிந்தனை செய்யாதீர்கள் அப்படிங்கிறார். இது எப்படின்னா, ஆபரணங்கள் பெயர்கள் பல்வேறாக இருந்தாலும் பல்வேறு ஆபரணங்களை உற்பத்தி செய்தாலும் அது மூலமாக இருப்பது தங்கம்தான். அதுபோல பிற சமயத்தவர்கள் எத்தனை பேர்கள் வைத்து இறைவனை வழிபாடு செய்தாலும் அவன் ஏகன் அநேகனாக இருக்கிறான். இறைவன் ஒருவன் தான். ஆதலால் பிற சமயத்தவர்களிடம் அன்பு காட்டுங்கள். இதைத்தான் திருமூலர் நமக்கு இப்பாடலிலே அறிவுறுத்துகிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடலில் கடும் சுத்த சைவரின் இயல்பு எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுகிறார். வேடம் கடந்து விகிருதன் தன் பால் மேவி ஆடம்பரமின்றி ஆசாபாசம் செற்று பாடொன்று பாசம் பசுத்துவம் பால்பட காடும் சிவ போதகர் சுத்த சைவரே. அதாவது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, வேடம் கடந்து விகிருதம் தன் பால் மேவி, அதாவது உடலில் அணிந்து கொள்ளும் உருத்திராக்க மாலை, திருநீரு முதலான சிவசின்னங்களாகிய புறவேடங்களை நீக்கிவிட்டு வேறுபாடு இல்லாதவனான பரம்பொருளின் தியானத்திலே மனம் ஒன்று ஈடுபட்டு ஆடம்பரமான வெளித்தோற்றம், நடை, உடை, பாவனைகளை எல்லாம் விலக்கி ஆசைகளையும் பந்த பாசங்களையும் விட்டு ஒழித்து துன்பம் பொருந்திய பாசத் தலையையும் பசுத்துவமும் பாழாகும் வண்ணம் அவற்றை அளிக்கின்ற சிவஞானம் மிக்கவரே கடும் சுத்த சைவராவார்கள் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தொடர்ந்து திருமூலர் நாயனார் அருளிய திருமந்திரத்தை கேட்டு இன்புற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.